அப்போ எப்படி இருக்குது ஃபுட்டு? தரமாக தான் இருக்குது, ஃபுட்டு நல்லா இருக்குது, கருவாடு பொரியல் நல்லா தான் இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. இதான் உணவு சட்டப்படி. நல்ல வாசம் பெறுதம்மா. கருவாடு பிடிச்சா நல்ல வாசம் தான் வரும். இன்னும் முளைக்கல, இப்போ தான் முளைச்சி கொண்டிருக்கு. இங்கே காணிக்காரர் வந்து இன்னும் விலை அடிக்கல. இன்னும் பழத்தை தூக்கி குனிஞ்சு கொண்டிக்கிறீங்க, சரியான வெயிட் போட சின்ன பிள்ளைய தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அப்பா விதையே வந்து குறைய போலோட கனம்மா. உங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கு தம்பி பாருங்க. நல்ல முத்தின படம். கத்தி படத்துக்கு போகும் உங்களுக்கு. அம்மா இன்றைக்கு வந்து என்ன சமையல்? இன்றைக்கு நாங்கள் வந்து நல்ல வெள்ளுவா புட்டுவா வச்சு நல்ல சுண்ணாம்பால கருவாடும் கத்திரிக்காயும் தான் பறிக்க போகிறோம். நல்ல ஒரு பிரட்டை ரெண்டு செய்ய போகிறோம். இன்றைக்கு பிரட்டை ரெண்டு செய்ய போகிறோம். வெள்ளுவா புட்டுக்கும் அந்த பிரட்டை நல்ல ஒரு ருசியாக தரும். எனக்கு வந்து இந்த சுண்ணாம்பு வாழை கருவாடுனா நல்ல ஒரு விருப்பம். மற்ற முள் வாழைனா முள் இருக்கும், இந்த வாழையில் முள் இருக்காது. அதை விட கூடுதலாக வந்து கடையில் எல்லாரும் விரும்பி வாங்குறோன்னா இந்த கருவாடு தான். இப்போ அப்படி நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இந்த கருவாடு தான் சீசன் போரோடாக்கு எல்லா கடையிலையும் இந்த கருவாடு இருக்குது. நல்ல பெரிய கிலோ வந்து 1200 இதான் இப்போ கூடுதலாக எல்லாரும் வாங்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி புட்டுமா வச்சு கத்திரிக்காய் கருவாடு தான் பறிச்செடுக்க போகிறோம். நல்ல கோதுமா 3 சுண்டுமா நல்லோட அரிச்செடுத்து வச்சுருக்கிறோம். பச்சை மாதான் இது 2 தடவை வைக்கணும். அதோட கத்திரிக்காய், சுண்ணாம்பழ கருவாடு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு நல்ல ஒரு சுவையான ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் சாப்பாடு செய்ய தொடங்குவோம். முதல்ல நாங்கள் கருவாட்டத்து பிறகு எடுப்போம். இப்படியே குடிச்சு கூட வருமா அப்படி நீரை. இதுதான் இது முள் மேலே முள் மாதிரி இல்லை, இது பேப்பர் மாதிரி இருக்குது. கூடுதலாக வந்து இந்த மீனை வந்து கருவாடு தான் போடுறவியல். அது வந்து எந்த நேரமும் பெறாது. இந்த கருவாடு சீசனுக்கு தான் பெறும். சீசன் முடிய மட்டும் இந்த கருவாடு தான் போயிட்டே இருக்கும். எங்கே கண்டாலும் விடவே மாட்டேன் நான். உங்களுக்கு இதுதான் நம்பி விருப்பம். அதை சொதி வைக்கவும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் போட்டு வைக்கணும், பால் கறி 2 கருவாடு காணும். நல்ல பெரிய கருவாடு. 4 கருவாடு போடையே 1/2 கிலோ வந்துட்டு. இது அளவான சுண்டலாக வட்டி எடுப்போம். நல்ல சின்ன சின்ன துண்டாக வட்டினா தான் வடிவாக பொரியும். இந்த துண்டு கணக்கு. நாங்கள் இப்போ கருவாடெல்லாம் வட்டி எடுத்துட்டோம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவோம், கொஞ்சம் ஊறட்டும். இதுக்கு வந்து நாங்கள் சுடு தண்ணி தான் விடணும், ஒன்றும் இல்லை, பச்சை தண்ணியாக விட்டு கொள்ளலாம். இதில் உப்பு குறைவு. நல்லோடைய கருவாடு கொஞ்சம் ஊறட்டும். நாங்கள் கத்திரிக்காய், பச்சை மிளகா, வெங்காயத்தை நல்லோடைய துப்பிராகி கழுவி வட்டி எடுப்போம். அப்படியே பாருங்கோ, பத்தா பழம் ஒன்று வாங்கணும். நான் கிட்டத்தட்ட 4 கிலோ இருக்குது, பெரிய பழம். இந்த வெயில் நேரத்தில் இந்த பழம் தான் சாப்பிடுவோம். இவ்வளோ நாளும் வாங்கின பழத்துக்கு இன்றைக்கு தான் நல்ல பெரிய பழமாக வாங்கியிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இப்போ வட்டி சாப்பிடணும். இப்போ மரக்கரையெல்லாம் துப்புராக்கி எடுத்தால் அடுத்த கட்டம் இவரைத்தான் பட்டணும். நல்ல கத்திரிக்காய் நம்ம நல்ல பிஞ்சு கத்திரிக்காய். அப்படியே நாங்கள் மரக்கறியெல்லாம் பொட்டி எடுப்போம் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி. கத்திரிக்காய் வந்து நல்ல மெல்லிசாக தான் செய்யணும், அப்போ தான் கருவாட்டோட சேர்ந்து நல்ல வடிவாக பொரியும். பொரியலுக்கு மெல்லிசாக தான் செய்வோம். நாங்கள் மரக்கறியெல்லாம் பொட்டி எடுத்துட்டோம். எனக்கு கருவாட்டை கழுவி எடுப்போம். மண்ணுகள் இருக்குது, நல்ல வடிவாக அலசி கழுவணும். 2-3 தண்ணியை கழுவோம். இந்த கருவாட்டுக்கு அந்த செவில் எல்லாம் குறைவு. இதுக்கு செவில் இல்லை. நாங்கள் கருவாடை நல்லபடியாக கழுவி எடுத்துட்டோம். இனி நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். இப்போ அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டு
நாங்கள் இனி சட்டியை வைப்போம். நல்லா சூடு வரட்டும். உங்களுக்கு சட்டி நல்லா சூடு வரையிடுது. நாங்கள் அளவான எண்ணெயை விட்டு கொள்வோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வரையிடுது. நாங்கள் கத்திரிக்காய் போட்டு கொள்வோம். நல்ல வடிவாக பொரியணும் கத்திரிக்காய். வேமா பொரியும், அடுப்பு நல்லா அரியுது. அடுப்பு நல்லா அரியுது தான். பொரியட்டும். அப்போ நாங்கள் அந்த பழத்தை வெட்டுவோம். வெட்டினா சாப்பிடலாமாம்மா? பழத்தை வெட்டி சாப்பிடுவோம். ம். என்னம்மா பழத்தை தூக்கி குனிஞ்சு நிற்கிறீங்க? சரியான வெயிட் போட சின்ன புள்ளைய தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ம். அப்போ நாங்கள் ஒருக்கா கழுவி போட்டு வெட்டுவோம். கழுவி எடுப்போம். நாங்கள் வெட்டி எடுப்போம். பழம் பெருசு, கத்தி சின்ன. கத்தியில் கூலி இருந்தால் சரி தானே. அப்பா விதையை வந்து குறைய போலோட கனம்மா. உங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கு தம்பி வேறு. நல்ல முத்தின பழம். கத்தி பழத்துக்கு போகுது உங்களுக்கு படிச்சு. அப்போ சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் சாப்பிட்றது. ஒரு பாதியை வச்சுட்டு ஒரு பாதியை வெட்டுவோம் வேணா. ம். அப்படியேமா இருக்குது பழம். நல்ல இனிப்பான பழம். ம். கன்னி பழம். நல்லா குளிர் காற்றும் பெறுது. இப்படியான இடத்துலேருந்து இந்த பழம் சாப்பிட அப்படியாம இருக்குது. வயல்வெளிக்குள்ளேருந்து சந்தோஷமாக இருக்குது. வயல்வெளியிலேருந்து வந்து ஒரு பக்கம் சமையல், ஒரு பக்கம் பத்தாப்பழம் சாப்பிட்றோம். எனக்கு ஒரு யோசனை வருது, சமையலை விட்டுட்டு இந்த பழத்தையே இதிலேருந்து சாப்பிட்டு போகலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு பழம் வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இப்படி சாப்பிடாங்க சாப்பாடும் சாப்பிடுவோம். இப்படியான இடங்கள்லேருந்து இந்த பழம் சாப்பிட நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. இயற்கையை ரசித்து கொண்டு அதோட வந்து குருவியல்ன்ற சத்தம் நல்லா இருக்குது. இயற்கையோடு சேர்ந்த சமையல். ம். இப்போ எங்களை கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் வடிச்செடுப்போம். ஆக நல்லா முறுமுறுக்க விடக்கூடாது, சாப்பிடலாம். பிச்சதையும் பொரிச்செடுப்போம். கத்திரிக்காய் பொரிஞ்சிடுது வடிச்செடுப்போம். இப்படியா நாங்கள் மரக்கறிகளை பொரிச்சு எடுப்போம். மரக்கறி அண்டு வெங்காயமும் பச்சை மிளகாயம் தான் இருக்குது. ரெண்டையும் பொரிச்சு எடுத்துட்டோம்னா சரி, கருவாட்டை பொரிக்கலாம். வெங்காயத்தை போட்டு பொரிப்போம். வெயில் வந்து ஒரு கலராக இருக்குமா. மழையில இருந்தபடியா ஒரு மாலை பொழுது தானே. பழைய ஆக்கள் சொல்லுவீங்கன்னா பொழுது எரியுதுண்டு. பொழுது எரியுதுன்னு தான் சொல்லிக்கணும். மழை பெய்யும் நாளைக்கு கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் கருவாடை பொரிச்சு எடுப்போம். அதோட கஞ்சி அதை கறிவிப்போம். அதோட நாங்கள் பொரிச்சு எடுத்த கத்திரிக்காய் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கொள்வோம். நாங்கள் இதுக்கு மிளகா தூள் சேர்த்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். நல்லபடியாக எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி விடுவோம். புட்டுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியலும் நல்லா இருக்கும். கத்திரிக்காய் பொரியலையும் சாப்பிடலாம். எனக்கு வந்து நல்ல விருப்பம். நல்ல வாசம் பெருதம்மா. கருவாடு பிடிச்சா நல்ல வாசம் தான் பெரும். நாங்கள் நீங்களே எடுப்போம். நாங்கள் நல்லோட கருவாடெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ பொழுது வர்றபடியாக நாங்கள் ஓடி போயிருக்கோம். மாடுகளை பார்த்துட்டு வந்து
புட்டை வைக்கலாம். புட்டை வைக்க தொடங்குவோம். அதோட எங்களுக்கு பொழுதுபோட்டு கொண்டு வருது. இப்போ ஏனண்டா வயல் எல்லாரும் விதைச்சிட்டினோம். மாட்டை வந்து கட்டாயம் வந்து இரவில் அடைக்கணும். இல்லாட்டி வயல் வழியாக போய் உழக்கிடும். அப்போ நாங்கள் ஒருக்கா ஓடி போய் பக்கத்தில் நிற்கிற மாடுகளை ஓடி போய் அடைச்சி போட்டு வந்து புட்டை வைப்போம் வேணாம்மா. இங்கே பார்த்திங்கன்னா பலகையெல்லாம் அடித்து நெல் விதைச்சி விட்டுருக்கோம். இன்னும் முளைக்கல, இப்போ தான் முளைச்சி கொண்டிருக்கு. இங்கே காணிக்காரர் வந்து இன்னும் பலகை அடிக்கல. ஒருக்கா அவ்வளோதான் வடியில் கிடக்கு பாருங்கள். புல்லெல்லாம் முளைச்சி போயிருக்கு. இங்கே வந்து பலகை அடித்து பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாட்டி தான் போட்ட நெல் அவ்வளோ முளைக்கும். தண்ணி நின்றுதுன்னா நெல்லெல்லாம் அழுகி போயிடும். அழுகி போயிடுமெண்டு அந்த முளை வந்து வராது. இப்போ நாங்கள் புட்டுக்கு மாவு குழைக்க தொடங்குவோம். அம்மா வந்து மாடுகள் எல்லாம் பார்த்து அடைச்சவா. நாங்கள் நெல் வச்சபடியாக நான் இப்போ பொழுதுபோட வயலுக்கு ஒருக்கா போய் பார்த்து கொண்டு வந்தேன். நான் நல்லா வந்து பொழுதுபோட்டு போச்சு. நாங்கள் இனி புட்டை வச்சா சாப்பிடலாம். புட்டை வைக்க தொடங்குவோம். புட்டை வைக்க தொடங்குவோம். இரவு சாப்பாடு தான் இது. அளவான உப்பை சேர்த்துக்கொள்வோம். அதோட கிளந்து விடுவோம் மாவோட. சுடு தண்ணி தான், ஆக கொதிச்ச தண்ணி இல்லை. ஆக கொதித்தால் மா கட்டியாக போடும். மா குழைக்க இது ஒரு அளவான சூடு, இளஞ்சூடு தண்ணி, கையால் குழைக்கக்கூடிய சூடு. நாங்கள் நல்லோட மா குழைச்சி எடுத்துட்டோம். இனி நாங்கள் மாவை அவிய வைப்போம். அதில் வந்து உள்ள கொதிச்சு கொண்டிருக்கு. 2 பேரும் தான் வைக்கணும். இங்கே உள்ள கொதிச்சு கொண்டு இருக்குது. மாவை வச்சு மூடி விடுவோம். அவிக்கட்டும். அடுப்பு நல்லா இருந்தால் சரி. என்ன இரவு சமைக்கிறதுல ஒரு நன்மை ஒன்று இருக்குது. இப்படி புகை வந்ததுன்னா நுழம்பு வராதம்மா. நுழம்புன்னு தானே இப்போ. நாங்கள் அவிய வச்ச மாவை திறந்து பார்ப்போம். அவிஞ்சிருக்கும். அவ்வளோ சூடாக இருக்குது. அவிஞ்சிட்டு இறக்கி எடுப்போம். இந்த சட்டிக்குள்ளே ஒரு பக்கத்தில் கொட்டுவோம். மிச்சமாகவே மல்லியாக அவிய வைப்போம். இப்படியே புட்டு குழைச்சி எடுப்போம். நாங்கள் முதல் சுடு தண்ணி விட்டு குழைப்போம். அப்புறம் 2ஆம் தினம் பச்சை தண்ணி தான் விட்டு குழைக்கிறோம். நாங்கள் இப்படி 2 தரம் அவிச்சா தான் புட்டு நல்ல கஞ்சி போல இருக்கும். இதோட வந்து நாங்கள் தேங்காய் போய் செய்து கொள்வோம். அப்படி வேறு சேர்த்து விடுவோம். இப்படியே நீங்கள் கொஞ்சம் நல்லோட கலந்து விடுங்க. அப்போ அந்த தேங்காய் பூவில் இருக்கிற தேங்காய் பால் தன்மங்களுக்கு இந்த மாவில் ஊறினா இது நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நாங்கள் இப்போ தேங்காய் போட்டு குழைச்ச மாவை எடுத்து வைப்போம். இது பண்ணிட்டு வச்சு மூடி விடுவோம். அவிக்கட்டும். இதில் பாருங்க ஒரு வடிவான வண்ணாத்தி பூச்சி ஒன்று இருக்கு. வெளிச்சத்துக்கால் பறந்து வந்திருக்கிறார். நல்ல ஒரு வடிவான வண்ணாத்தி பூச்சியாக இருக்குது. பகலாக பறந்துருப்பார். இப்போ இரவில் வந்து நல்ல ஓய்வு எடுக்கிறார் ஆள். உங்களுக்கு இப்போ புட்டு வச்சு நாங்கள் கஞ்சி எடுப்போம். நல்லா வடிவாக அவிஞ்சிருக்கு. அஞ்சு தான் அப்படியே நிற்கிது. நீட்டு பொட்டி மாதிரி. இப்படியே நாங்கள் புட்டெல்லாம் அவிச்சு எடுப்போம். மிச்சத்தையும் அவிச்சு எடுப்போம். அப்படியே அடுத்த புட்டையும் முளைக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் புட்டெல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். சாப்பிடுவோம் வேணாம்மா. சாப்பிடுவோம். இப்போ சாப்பாட்டை போடுவோம். வெள்ளமா புட்டு கருவாட்டு பிரட்டல். சுட சுட தான் நம்ம சாப்பிடணும். புட்டு மட்டும் தான் நம்ம போட்டு தருவா. ரைட், ஓகே, காணும்.
தம்பிக்கு நான் தான் போடணும். தம்பி தான் இந்த கருவாடில் விருப்பம். கூட வச்சாலும் பரவாயில்லை. வெண்மூட்டை வைக்கிறோம் தம்பி. சாப்பிடுவோம். அப்போ எப்படி இருக்குது ஃபுட்டு? தரமாக தான் இருக்குது. ஃபுட்டு நல்லா இருக்குது. கருவாடு பொரியல் நல்லா தான் இருக்குது. நல்ல சுவையாக இருக்குது. இதான் உணவு கட்டப்படுது. உங்களுக்கு போதுமாக தான் விருப்பம். அதை விட என்ன சொல்லுங்க, இந்த கருவாட்டை தனியாக பொரியல் சாப்பிட்றத விட கத்தரிக்காயெல்லாம் போட்டு பொரிச்சா நல்ல ஒரு சுவையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் வீட்டில் வந்து என்ன செய்கிறோம்னா கருவாட்டை மட்டும் பொரிச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கு வந்து வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு பொரிக்க நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இந்த கருவாடு வந்து கறி வச்சு சாப்பிட்றத விட இப்படி பொரிச்சு சாப்பிட்றதா நல்லா இருக்குது. தான் இந்த கருவாடு நல்லது. பொரியும் வைக்கணும். பொரிக்கா வந்து முள் எடுக்கிற வேலை இல்லை, முள்ளும் குறைவு. இந்த வாழையும் முள்ளு குறைவு, மற்ற வாழையும் முள்ளு கூட. ஏன்னா சுண்ணாம்பு வாழை கருவாடு சொல்கிறது. கருவாட்டு பொரியலும் புட்டும் வந்து நல்ல விருப்பம். ஆனால் என்ன இரவில் வந்து மாச்சாப்பாட்டை கொஞ்சம் அளவாக சாப்பிடணும். தண்ணி விடாய்க்கும் இல்லை பலமே நாங்கள் இரவில் வந்து மாச்சாப்பாட்டை அளவாக சாப்பிடுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட இரவு சாப்பாடு நல்ல ஒரு சுவையான ஒரு சாப்பாடு தான். வேணாம்மா அப்படி தானே நல்ல சுவையாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த காலையோடு முடிச்சு கொள்வோம். வேணாம்மா இதோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திப்போம். பாய் பாய். பாய் பாய்.